இந்த வீடியோ தனியா இருக்கிறவர்களுக்காக. இந்த உலகத்துல மிகப்பெரிய சத்தம் மௌனம்தான். அந்த மௌனத்துக்குள்ளதான் நாம் யார்னு உண்மையா தெரியும். பல பேர் சொல்றாங்க தனிமை பயமா இருக்குன்னு. ஆனா உண்மை என்னன்னா, தனிமைதான் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பெரிய ஆசான். 1. தனிமை நம்மை நாமே சிந்திக்க வைக்குது. எப்போ நம்ம சுற்றி யாரும் இல்லையோ அப்போதான் நம்ம மனசுக்குள்ள அடக்கி வச்ச எல்லா கேள்விகளும் ஒன்னொன்னா எழுந்து வரும். நான் சந்தோஷமா இருக்கேனா? நான் வாழ்ற வாழ்க்கை என்னோடதா? நான் உண்மையா சிரிக்கிறேனா? இந்த கேள்விகள் வலிக்கும். ஆனா அந்த வலிதான் உண்மைய கண்ணாடி மாதிரி காட்டும். 2. தனிமை போலியான உறவுகளை கழற்றிவிடும். கூட்டத்துல இருக்கும்போது நமக்கு யார் உண்மையா நம்மோட இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா தனிமை வந்ததும் சில பேர் மௌனமா விலகுவாங்க, சில பேர் காரணமே இல்லாம மறைவாங்க. அப்போதான் புரியும், எல்லாரும் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு இல்ல, சிலர் ஒரு திருப்பம் வரைக்கும் தான். 3. தனிமை நம்மை பலவீனமல்ல பலமா மாற்றுது. தனியா இருந்தா நாம் உடைந்து போவோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, தனியா கத்துக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில யாரையும் சாராம நிமிர்ந்து நிக்க கத்துக்கறாங்க. யாரும் கைப்பிடிக்காத நேரத்துல நாமே நம்ம கைய பிடிச்சுக்கிட்டா அந்த பலம் யாராலும் உடைக்க முடியாது. 4. தனிமை நமக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கும். எல்லா வலிக்கும் உடனடி மருந்து கிடைக்காது. சில வலிகள் நேரம் எடுத்தே குணமாகும். தனிமை அந்த நேரத்தை பொறுமையா கடக்க கற்றுக் கொடுக்கும். இப்ப இல்ல, ஆனா ஒரு நாள் சரியாகும் நம்பிக்கையோட உயிரோட வாழ கற்றுக் கொடுக்கும். 5. தனிமை நம்ம மதிப்பை நாமே உணர வைக்கும். யாரும் பாராட்டாத நேரத்துல, யாரும் கவனிக்காத நாட்கள்ல நாமே நம்ம வாழ்க்கைய முன்னே எடுத்து செல்றோம். அப்போதான் புரியும், நம்ம மதிப்பு யாரோ கொடுக்கறதில்ல, நாம நமக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டியது. தனிமை நம்ம மனதை சுத்தம் பண்ணுது. கூட்டம் இருக்கும்போது நம்ம மனசு சத்தமா இருக்கும். ஆனா தனிமை வந்ததும் அந்த சத்தம் மெல்ல மெல்ல குறையும். அந்த அமைதியில தான் பழைய காயங்கள் பேசும், பழைய கனவுகள் உயிர் பெறும், புதிய வாழ்க்கை பாதை தெளிவா தெரியும். தனிமை கற்றுக் கொடுக்கும் கடைசி பாடம். தனிமை எப்போதும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல, ஆனா அது கொடுக்கும் பாடங்கள் நம்ம கூட எப்போதும் இருக்கும். யாரும் இல்லாத நேரத்துல நம்மை காப்பாத்திக்கிட்டவங்க யாராவது வந்தாலும் அவர்கள தொலைந்து போக மாட்டாங்க. தனிமை உன்னை தண்டிக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்கு. இன்று நீ தனியா இருக்கலாம், ஆனா நாளை உன்னை நீ புரிந்து கொண்ட ஒரு மனிதனா இந்த உலகத்துக்கு திரும்பி வருவாய். அப்போ உன்னை உடைத்த இந்த தனிமைதான் உன்னை உருவாக்கிய பெருமையா மாறும்.